Yeah, hello. Hello, good morning everyone. Today we are discuss about the topic conic section. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோன், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கோனிக் செக்ஷன் வச்சுக்கோங்களேன். கோனிக் செக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற கோன் ஐஸ் இருக்குல்ல, அதோட ஷேப் தான் கோனிக் செக்ஷன். கோனை அதாவது ஐஸ்கிரீம் கோன் இருக்குன்னு அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கோனை நம்ம இப்போ கட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேடு எடுத்துக்கோங்க. பிளேடு எடுத்துகிட்டு கரெக்டாக இப்படி கட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல கிடைக்கிது பார்த்திங்களா, இது சர்க்குலராக கிடைக்கும். ஓகேங்களா? இது நம்ம அதே கோனை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு செக்ஷன் கொஞ்சம் நீள்வட்டம், அதாவது எலிப்ஸாக கிடைக்கும். இது சர்க்கிள், பேரபோலா. இது இன்னும் வெர்டிக்கலாக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதில் ட்ராயிங் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் இது ஹைப்பர்போலா. இது விரிஞ்சுக்கிட்டே போகும். ஓகேங்களா? அதோட செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா. சர்க்கிள் நம்ம நார்மலாக தெரிஞ்சது. எலிப்ஸ் நீள்வட்டம். பேரபோலாங்கிறது அதோட லைன்ஸ் ஒரு பேரலாக போகும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அது பேரலாக போகும். ஹைப்பர்போலாங்கிறது ரெண்டுமே ஜாயிண்ட்டே ஆகாது. அது ஓப்பனாக வாய் திறந்து போய்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போய்கிட்டே இருக்கும். ஓகே. Draw an ellipse given the following: distance of the focus from the directrix 60 mm, eccentricity ratio 3/4. இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியணும். என்னென்னா ஒரு 3 கண்டிஷன் தான். எப்பயுமே eccentricity ratio is equal to 1, eccentricity ratio is less than 1, eccentricity ratio is greater than 1. மூணுக்கும் மீனிங் என்னென்னா, eccentricity ratio is equal to 1 அப்படின்னா அது எப்பயுமே பேரபோலா. eccentricity ratio is greater than 1 அப்படின்னா அது எப்பயுமே ஹைப்பர்போலா. eccentricity ratio is less than 1 அப்படின்னா எப்பயுமே அது எலிப்ஸ். ஓகேங்களா? இப்போ இது மூணுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ 3/4. 3/4னா என்ன? இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ எவ்வளோ வருது? 1 விட கம்மியாக வருது. எப்படி வருது? 0.30, 0.7 சம்திங் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இது லெஸ் தென் 1. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் எலிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு எலிப்ஸுங்கிற அந்த வேர்டை கொடுக்க மாட்டாங்க. எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்த கண்டிஷன் நம்மளுக்கு இப்போ எலிப்ஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அதோட டைரக்ட் இதில் வார்த்தையை நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோக்கஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் 60 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் தான் வரையணும். ஒரு வெர்டிக்கல் லைன், இதுக்கு நேம் சிடின்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். இதோட சென்ட்ரல் லைனில் 90 டிகிரியில் இன்னொரு லைன் போடுங்க. இதுக்கு பேர் என்னது? ஆக்சிஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ சிடி. இதில் நம்மளுக்கு அடுத்து என்ன நம்மளுக்கு தெரியணும்? இந்த பாயிண்ட் நம்ம ஈன்னு வச்சுக்கலாம். டைரக்ட்ரிக்ஸில் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் நம்ம ஈன்னு வச்சுக்கலாம். இதில் இருந்து
ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 60 mm. ஓகேங்களா? இப்போ இந்த 60 mm இதிலேருந்து இது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இது பேர் என்னது, ஃபோக்கஸ்க்கு எஃப்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இதை நம்ம எப்படி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுக்கு ரொம்பலாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. சிம்பிளாக நம்ம இதுக்கு வந்து ஒர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒர்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சுழி, தமிழில் சொன்னால் சுழி. அதுதான் அதோட எலிப்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, அது சின்ன ஒரு இதுதான். இதை வந்து இதில் 3/4 கொடுத்துருக்காங்களா, அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது, மொத்தம் 7 இருக்கா, 3 + 4 7. அப்போ இதை 7 டிவிஷனாக பிரிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7. அப்போ 7 இதாக பிரிச்சுக்கிட்டாச்சா, 7 இதாக பிரிச்சுக்கிட்டாச்சு. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அப்படி தானே? அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 60 / டோட்டல் வேல்யூ 7, இதால் இதை டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 60 / 7 போட்டோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 0.8 வரும். அப்போ 0.8ஆல் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்ணிட்டே போனோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், 60 கவர் ஆயிரும், லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் வந்துடும். அப்போ 7 பார்ஷனாக பிரிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு எப்பயுமே ஒர்டெக்ஸ் மேலே கொடுத்துருக்க நம்மளோட எசென்ட்ரிசிட்டி ரேஷியோ என்னது, ஃபோக்கஸ் ஃப்ரம் த ஒர்டெக்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ், அதுதான் அதோட வேல்யூ. அப்போ நம்ம மேலே உள்ள வேல்யூ எப்போயுமே ஃபோக்கஸ்லேருந்து இது முடிவு எடுக்கணும். அப்போ இதில் வந்து இது முடிவு எவ்வளவு, 3, இந்த கேப்பு, இதுலேருந்து இது முடிவு எவ்வளவு, 4. அப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு 60 நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணதில் 3/4 பிடிச்சிருக்க இடத்துல, இந்த இடத்துல 4 வர்ற இடத்துல நம்ம வந்து ஒர்டெக்ஸ் பாயிண்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. 3 4 மொத்தம் 7 பார்ட்டிஷனாக பிடிச்சிருக்கோம், 60 மில்லிமீட்டரை. அதில் வந்து நம்ம 4th இங்கே எசென்ட்ரிசிட்டி ரேஷியோ, அது மீன்ஸ் டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஒர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள கேப் வந்து 4 கீழே உள்ள வேல்யூ. அதேமாதிரி ஒர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து 3 மேலே உள்ள வேல்யூ. இதை போட்டாச்சா, அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஒன்று வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து எவ்வளோ, இப்போ 0.8 நீங்கள் பிரிச்சுருக்கீங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம 0.8 இருக்கட்டும், ஓகே தான். ஆனால் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக எப்போயுமே வந்து 1 சென்டிமீட்டரில் நம்ம வந்து கேப் போட்டு பிரிச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இதை விட நம்மளுக்கு அக்யூரசி அதிகமாக நினச்சிங்கன்னா இதோட கம்மியான 0.5 கூட நீங்கள் வந்து இதை பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்போயுமே நம்ம ஸ்டாண்டர்டாக 1 சென்டிமீட்டரில் பிரிச்சுக்கணும். 1 சென்டிமீட்டரில் வரிசையாக பிரிக்கணும். ஒர்டெக்ஸ்லேருந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 இது வரைக்கும் பிரித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, அப்படி தானே? நம்மளோட காம்பஸ் எடுத்துகிட்டு இதில் ஒரு எண்டு, இதில் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. இது ரிவர்ஸில் ஒரு ஆர்க் அடிங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருதா, ஒர்டெக்ஸ்க்கு நேராக உள்ள லைனில் ஒரு பாயிண்ட் வருதா, சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கோங்க. A1 A2 A3 A4 A5. இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லை 1 2 3ன்னு கூட கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். எல்லாத்துக்கும் பாயிண்ட் நேம் கொடுத்துக்கோங்க இந்த லைன்ஸ்க்கெலாம். இப்போ இந்த இடத்துல கட் ஆயிருக்கா, இந்த கட் ஆயிருக்க பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னென்னா கட் ஆகிருக்க பாயிண்ட்டு வந்து ஜீனு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதில் நம்மளுக்கு இன்னொன்று என்ன கிடச்சிருக்கு, ஜி கிடச்சிருச்சு. இப்போ இந்த இதில் இருந்து நம்ம இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டும்ல, அது வந்து ஜி டேஸ். இதுக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லைன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபோக்கஸில் வந்து ஒர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒர்டெக்ஸில் வச்சு நம்ம கட் பண்ணி நம்ம இந்த லைனை கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தான், அதனால் இதில் எந்த ஆர்க்கும் நம்ம வெட்ட தேவையில்லை. செகண்ட் லைன், செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த இது நம்ம 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 7 dash 8 dash இதுக்கு எப்படி நேம் குறிச்சிக்கலாம். இப்போ ஒர்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்படி இதுன்னு அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் இருக்குல்ல, ஃபோக்கஸில் இருந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் இருக்கா, செகண்ட் லைன் இருக்கா, இதிலேருந்து இது முடிய உள்ள டிஸ்டன்ஸை வளர்ந்து ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அந்த அதே லைனில் ஃபோக்கஸில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்ட் லைனில் உள்ள டிஸ்டன்ஸ் அளந்து ஃபோக்கஸில் வச்சுட்டு ஃபோக்கஸில் காம்பஸை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு. அதேமாதிரி ஃபோர்த் லைன் மேலே இருந்து இந்த ஆக்சிஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளங்க, இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு, ஃபோக்கஸில் வச்சுட்டு ஒரு ஆர்க். அதுமாதிரி ஃபிஃப்த் லைன் கீழே ஆக்சிஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் அளங்க, ஃபோக்கஸில் ஆர்க் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இதில் ஒரு ஆர்க்கு. இதே மாதிரி தான் சேம் கீழேயும் வரிசையாக கட் பண்ணிட்டே வாங்க. அதேமாதிரி லாஸ்ட் லைன் வரும்போச்சில் இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளந்துக்குங்க, இந்த லைனுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளந்துக்குங்க. அளந்துட்டு ஃபோக்கஸில் வச்சுட்டு அப்படியே அந்த 7 to இந்த ஆக்சிஸ் 7 dash லைன் இருக்குல்ல, அந்த லைனில் அதே மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இந்த சைடில் வந்து நமக்கு இன்னொரு வி டேஷ் கிடச்சிடும், ஒர்டெக்ஸ் டேஷ் கிடச்சிடும். இப்போ நம்ம இது கிடச்சிருக்க எல்லா லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான எலிப்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? எலிப்ஸ் கிடச்சிடும். அப்போ இந்த கட் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து A1 A2 A3 A4 A5 A6 A7 A8 அதுமாதிரி A2 dash A3 dash A4 dash A5 dash A6 dash A7 dash எல்லாமே கொடுத்தாச்சு. ஒர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைனலாக இதுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் நார்மல் வரையணும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமும் இல்லை. கீழே வர்ற லைனில் அந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பீன்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு இருந்து பீன்னு ஏதாவது நேம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸில் இருந்து இந்த பீக்கு ஒரு லைன் வரைங்க, வெர்டிக்கல் லைன் வரைங்க. உங்களோட அந்த உங்களோட ப்ரொடெக்டர் ஸ்கேல் எடுத்து இதுக்கும் இந்த பீக்கும், அதாவது டைரக்ட்ரிக்ஸுக்கும் இந்த பி லைனுக்கும் 90 டிகிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பீக்கும் இதுக்கும் உள்ள கட்டாயிருக்குல்ல, இந்த லைனை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா இதுதான் டேஞ்சன்ட். அதாவது வந்து இந்த ஆர்க்கில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வைங்க, அந்த பாயிண்ட்டையும் அதுக்கு பாயிண்ட்டுக்கு பின்னு வச்சுக்கோங்க நேமு. அந்த பியும் எஃப்ஐயும் ஃபோக்கஸையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அந்த லைனுக்கு 90 டிகிரியில் ஒரு லைனு இந்த பக்கம் டைரக்ட்ரிக்ஸில் வரைஞ்சி விட்டிங்கன்னா கட் ஆகிற பாயிண்ட்டு எம்னு வச்சுக்கோங்க. எம்மும் பியும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அதுதான் டேஞ்சன்ட் லைன். அதுக்கு நார்மல் வரைகிறதுக்கு இந்த லைனுக்கு 90 டிகிரியில்
இந்த லைனுக்கு 90 டிகிரியில் இன்னொரு லைன் அந்த ப்ரொடக்டர் ஸ்கேலை வச்சு வரைஞ்சிட்டிங்கன்னா எம்என் எம் டேஷ் என் டேஷ். ஓகேங்களா? இதுதான் சிம்பிளஸ்ட் வேயில் ஒரு எலிப்ஸ் வரைஞ்சி அதுக்கு டேஞ்சன்ட் நார்மல் வரைகிறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் இதில் பேரபோலா பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணுங்கள்.